வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ இப்போ ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற மரங்களை பற்றி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வயலில் அப்போ போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது நாத்திரங்கான்னு சொல்லுவாங்க கிராமங்களில், தெரியுதுங்களா? அந்த நாத்திரம் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மரம் இப்போ தான் வச்சுருக்காரு. வளர்ந்துருக்கு, எடுத்துக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு டேக் எடுத்துக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு இதோடைய வளர்ப்பு குறைஞ்சது ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதோடைய காய்ப்பு என்னன்னு தெரியும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பலாமரம். இது ஆல்மோஸ்ட் வளர்ந்துடுச்சு. நெக்ஸ்ட் இயருக்கு அது வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. தென்னைமரம். தென்னைமரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. இதுவும் அது மாதிரி தான். இது நாத்திரம் செடி இல்லை, இது அதை விட வேறு. இது ஐ திங்க் இது வந்து சாத்துக்குடி அந்த ரகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த இலையை பார்த்திங்கனாலே தெரியும். அந்த இலையோட டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து சாத்துக்குடியாக தான் இருக்கும். வளர்ந்த பிறகு தான் தெரியும். இதுவும் ஆல்மோஸ்ட் வளர்ந்துருச்சு நல்லா. தென்னை மரம் அப்படியே கேப்பிட்டு வச்சுருப்பாப்புல. அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி பலாமரமும் அப்படியே இருக்கும். பார்த்துக்கிட்டே வாங்க. வாழை இடையில. இது பார்த்திங்கன்னா நெல்லி, பெருநெல்லி. இதுவும் வளர்ந்துருச்சு. மேபி இது அடுத்த வருஷம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா வளர்ந்துருச்சு. பனைமரம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பனை தான் வந்து நம்ம, தெரியுதுங்களா? அதில் காய் இருக்குது. பட் ஆனால் யாரும் வெட்ட முடியல. நல்லா அப்படியே விட்டாச்சு. ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. இது மாதிரி இருக்குது. நிறைய அந்த பிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் கீழே. மோஸ்ட்லி பறிக்க மாட்டாங்க. பலாமரம் பார்த்திங்கன்னா இது 3வது மரம். இதோட அப்பா கண்டினியூஸாக வச்சுருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா அந்த சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று சின்னதாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுதான் சீத்தாப்பழம். எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதோடைய பேர் சீத்தாப்பழம். அதில் ஒன்று காய்ச்சிருக்கு. லாங்கில் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், காய்ச்சிருக்கு. ஓகே. அடுத்து இது மாமரம். இது பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி. ஃபுல்லாகவே எல்லாம் காய்ப்பு முடிஞ்சிச்சு. நல்லா வளர்ந்துச்சு. இது லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நல்லா காய்ச்சிட்ருக்கு. பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பங்கனப்பள்ளி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே அறுவடை ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வருஷம் அறுவடை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு சீத்தாப்பழம் பாருங்கள், அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். க்ளோஸில் காட்டுற பாருங்கள், இதில் காய் இருக்குது பார்த்தீங்களா? காய்ச்சிருக்கு. அதோட இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் வச்சு ஒரு அரௌண்ட் ஒரு 1 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மோஸ்ட்லி வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம சாப்பிட்டு போட்டாலே ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரகமான மாங்காய். அது ஒட்டும் இல்லாமல் இன்னொரு இது இல்லாமல் ஒரு ரகம் மேங்கோ. எதுவும் நான் காய்ச்சி பார்த்ததில்லை. பட் ஆனால் இந்த வருஷம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் அறுவடை ஆயிடுச்சு. அறுவடை ஆகாத மரம் எது அப்படின்னா இந்த ஒட்டு மரம் தான். இதுதாங்க எங்கள் வீட்லேயே நல்லா காய்க்கிற மரம். ரொம்ப காய்க்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒட்டுமாங்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது. பட் ஆனால் இந்த ஒட்டுமாங்காய் நல்லா காய்க்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே காய் இருக்குது பாருங்கள். அறுவடை ஆவலை. அது காய்ச்சி எடுத்துருக்காங்க, இன்னமும் இருக்குது மரத்தில். பாருங்கள்,
ஸோ ஃபுல்லாகவே இருக்குது. இந்த மரம் நல்ல படர்ந்து இருக்குது. பாருங்கள், அதில் இன்னொரு மரம் இருக்குது. ஃபுல்லெல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாகவே மரங்கள் உள்ளே இருக்குது. ஸோ இது வெளியில் மட்டும் நான் அப்படி எடுக்கிறேன். சரி, இது ஒரு மரம். இது வந்து பார்த்திங்கன்னா செந்தூரன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே அந்த சன்லைட் பட்டு அந்த க்ரீன் வித்து ரெட்டு, க்ரீன் வித் எல்லோ, ஸோ அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் அது. ஸோ இது டோட்டலாக அறுவடை ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே இதில் ஒரு மாங்காய் கூட இல்லை, ஃபுல்லாகவே அறுவடை ஆகிடுச்சு. சீசன் முடிஞ்ச பிறகு தான் நான் ஊருக்கு வந்தேன். தென்னை மரம். ஸோ இது எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. பனம்பழம் சொன்னீங்களா, பாருங்கள் அது பழுத்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு டேஸ்ட்டாக தனி பனம்பழம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். பழுத்து விழுந்துருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ அங்கே ஒரு மரம், தென்னை மரம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கிற மரம். மாட்டம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய. ஸோ அப்புறம் வாழை மரம். இது வந்து தேன்கயலின்னு சொல்லுவாங்க. ஸோ இது காய்ச்சிருக்கு, ஒரு குளத்தில் இருக்குது. ஸோ அது வயல் சென்ட்ரலில் இருக்குது, அதாவது தண்ணி போகிற இடங்களில் இருக்குது. ஸோ அதில் தண்ணி கட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ மழை தண்ணி அது மாதிரி வரும்போது அது வளர்ந்துடும். ஸோ தென்னை மரம் ஃபுல்லாக வச்சுருப்பாப்புல. இது ஒரு நாத்திர மரம், ஒரு செடி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று இருக்குது. ஸோ தென்னை மரம் கண்டினியூஸாக இருக்கும், அப்படி பார்க்க இருந்துகிட்டே இருக்கும். இது மரம் ஏன் இறந்துச்சுன்னு தெரியல, பாருங்கள். சீத்தா மரம் வெயில் தாங்காமல் இறந்துச்சு என்னன்னு தெரியல. தென்னை மரம் ஃபுல்லாகவே அப்படியே ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க. பப்பாளி மரம் தாங்க என்னுடைய ஆசை. பட் ஆனால் பப்பாளி மரம் எங்கள் வீட்டில் அதிகம் இல்லை. ஸோ அப்பா வச்சுருக்காரு. ஸோ பாருங்கள், பழுத்துருக்கு பாருங்கள், தெரியுதா? ஒரு 4 காய் இருக்குது. இது அப்புறமா பறித்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ மேலே ஒரு 5 காய் இருக்குது. ஸோ பப்பாளி மரம், தென்னை மரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது கண்டினியூஸாக அப்படியே வச்சிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா தென்னை வந்து நமக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய், காய் பறிச்சிக்கலாம், தேங்காய் சட்னி அரைக்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தேங்காய் அந்த இளநீரோட குடித்தோம் அப்படின்னா நல்லது ரொம்ப காலையில். ஸோ இளநீ அது சாப்பிட்லாம். அப்புறம் தேங்காய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய தொடப்பங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மரம் விழுந்துச்சு, என்னன்னு தெரியல, இந்த வண்டு அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கருவண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பப்பாளி ஒரு வயிற்றுருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பாவோடைய உழைப்பு தான். ஸோ நாங்கள் யாருமே அதிகம் வந்து வயல் பக்கம் வந்ததில்லை. படிச்சுட்டு நாங்கள் எல்லாமே வேலையை தேடி அப்படி சென்னை பக்கம் வந்ததுனால ஃபுல்லாகவே வந்து பார்த்தது அப்பா தான். ஸோ இதுதான் எங்கள் புளிய மரம். இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும், காய்க்கும், பூ வைக்கும், காய்க்கும். ஸோ அது மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல மரம். இது பாருங்கள், இப்போ காய் இருக்குது, பூவும் இருக்குது, பாருங்கள், தெரியுதா? சரி தான். அது புளியும் பூ சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு. ஸோ எல்லாம் முன்னோர்கள் வந்து கரெக்டாக சொல்லி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் அது சீசனில் வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க மாம்பழ சீசன் வந்தால் மாம்பழம் சாப்பிட்டா ஹீட் ஆகணும், அதெல்லாம் கிடையாது. அந்தந்த சீசனில் கிடைக்கிறத சாப்பிட்ருங்க. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த பூ, இதை பறித்து லைட்டாக வாயில் போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு தென்னை மரம். தென்னை மரம் தான் அரௌண்ட் ஒரு வயலை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 100 மரத்துக்கிட்ட இருக்கும். ஸோ சீத்தா மரம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு காய் நல்லா பழுக்க போகிற கண்டிஷனில் இருக்குது, தெரியுதுங்களா? சின்ன மரம் தான், நல்லா காய் வச்சுருக்கு. அறுத்துட்டாங்க ஃபுல்லாக, அது நிறைய இருந்தது. ஸோ அப்படியே வாங்க வீட்டுக்கிட்ட போகலாம்.
வேர்க்கடலை போட்டு செடி, இதான் வேர்க்கடலை செடி வந்துடுச்சு. வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா இது நம்ம வீடை சுற்றி இருக்கிற செடிங்க. ஸோ கொய்யா மரம், ஸோ இதெல்லாம் பூ வச்சுருக்கு. இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், காய் நல்லாயிருக்கும் சாப்பிட. அது தென்னை மரம். வீட்டு ஓரங்களையும் அப்போ வந்து நிறைய தென்னை மரம் வச்சுருக்காரு. ஸோ இடையில பெலா மரம் இருக்குது, அங்கே பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் பெலா மரம். ஸோ அங்கே பாருங்கள் தென்னை மரம். இங்கே பாருங்கள் 2 பெலா மரம். அதாவது பின்னாடி குழந்தைங்க, எங்கள் குழந்தைங்க, ஸோ அடுத்து எங்கள் ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ணிக்க எல்லாத்தையுமே வச்சுருக்காரு அப்பா. இவங்க இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாதுங்க, இப்போ எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து சாத்துக்குடி. நான் ஒரு கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 2 மந்த் பேக்கு. ஸோ ஃபுல்லாக பூ வைக்கும்போது போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காய் காய்ச்சிச்சு. இப்போ பாருங்கள் காய் எப்படி அங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள். நிறைய அப்போ காட்டும்போது நிறைய பூ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிலது தான் காய்க்குது, ஒரு சிலது கொட்டியிருக்கும். ஸோ அது பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. ஃபுல்லாகவே தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே சாத்துக்குடி தான் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக சாத்துக்குடி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் போட்டிருப்பேன். இது வாட்டர் ஆப்பிள், இதோடைய சீசன் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ஸோ அழகாக இருக்கா? இது வாட்டர் ஆப்பிள். ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் வீடியோ நிறைய உங்களுக்கு. ஸோ அது பெலா மரம். பாருங்கள் பெலா காய் காய்ச்சிருக்கா? இந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அது அங்கே நிற்கிறது தான் எங்கள் மம்மி. ஸோ ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங்ஸ் நல்லா டிஃபன். இது தென்னை மரம். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். ஸோ இது ஒரு மாமரம். இது இந்த மாமரம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். நார் இருக்கும், நாராக இருக்கும். சாப்பிட அவ்வளோ அழகாக இருக்கும். இது தென்னை மரம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வச்ச மரம். ஸோ அந்த போர் செட்டு பக்கத்துலேயே இருக்கும் இந்த மரம். ஃபஸ்ட்டு வச்ச மரம். அதுக்கப்புறம் சப்போட்டா நான் வீடியோ போட்டிருக்கேன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மரம். கண்டினியூஸாக காய் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு டைமிங்கிறதே கிடையாது. இந்த மாதத்தில் காய்க்கும், அந்த மாதத்தில் காய்க்கணும்லாம் இல்லை. 1-2 இருந்துக்கிட்டே இருக்கும் காய். எப்பவும் இருந்தாலும் வந்து காய் பறித்து சாப்பிடுவேன். நல்லாவும் இருக்கும் பழம் வைக்கிறவங்களுக்கு. அது மாதிரி இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவே வாட்டர் ஆப்பிள் இருக்குது, தென்னை மரம். ஸோ இது எல்லாமே தென்னை மரம். ஸோ ஃபுல்லாகவே வச்சுருப்பார் அப்பா. ஸோ அவருடைய என்ன சொல்கிறது, கொஞ்ச நாள் ஃபாரினில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயலில் ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருப்பார். ஸோ கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க மாட்டார். ஸோ அவரோட உழைப்பு தான் எல்லாமே. பாருங்கள் லெமன். மோஸ்ட்லி எல்லா செடியுமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அது என்ன சொல்லுவாங்க, பப்ளி மாஸ். இந்த மரம் நான் இன்னும் காய்க்கல, வச்சதோடு இருக்குது. இது ஒரு மாங்காய், இது குண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செம புளிப்பு. சரி எப்பவும் இனிப்பே இருந்தானே, அது அதனால் புளிப்பு ஒன்று வச்சுருக்காரு. ஸோ லெமன் பாருங்கள், லெமன் வந்து கீழே நிறைய இருக்கும். தேவையான போது பறிச்சுப்போம் 1-2. ஸோ இது நாவல் மரம். சின்னதாக இருந்தது, இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. அதில் பட் ஆனால் அந்த வருஷம் பழம் இருக்குன்னு பார்த்தேன், இல்லை. ஸோ சீத்தா மரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் இன்னொரு டைப்பு. இதுதான் அந்த பெருசாக இருக்கும். ஸோ பெரிய மரம் அது சீத்தா மரம். அது ஓரளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீட்டில் உள்ளது. ஸோ இது இலந்த மரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன இலந்தது. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பப்ளி மாஸ்.
வச்சுருக்காரு. இப்படி வளர்ந்துரும். இதுவும் இன்னும் ஒரு வருஷத்தில் இதுலையும் காய் நம்ம சாப்பிட்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாவல் இருக்கு இல்லையா, அந்த பெரிய நாவல் இருக்கு இல்லையா, அந்த நாவப்பழம் இதுவும் வச்சுருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் நாள் வளர்ந்துடும். அது தென்னஞ்செடி. ஸோ அது நெல்லி மரம். இது எங்கள் வீட்டில் எங்களுக்காக சும்மா வெட்டி வச்சு போகலாம். இதில் பார்த்திங்கன்னா மீன் அப்பப்போ விட்டுப்போம். விட்டு அப்படி என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு தேவைப்படும் போது பிடிச்சி சாப்பிடுவோம். ஸோ ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் மரம்லாம் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே மரம் தான். தென்னை மரம் அதிகமாக இருக்கும். அதான் சொன்னேன் இல்லைங்களா, அரௌண்ட் ஒரு 100 மரம் இருக்கும். ஸோ நல்லா ஓரங்கள்லாம் அப்படியே வச்சுருப்பார். அப்புறம் சீத்தா மரம் பார்த்திங்களா, இதோட எத்தனாவது, 5th. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், 6th. ஸோ அதுக்கப்புறம் இது தென்னை மரம் வித்து நாத்திர மரம் இருக்குது. ஸோ இதுதான் முன்னாடி வச்சது முழுநெல்லி. நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். ஃபுல்லாக இந்த வருஷம் காய்ச்சிருக்கும். பட் ஆனால் நான் இது வரைக்கும் இதில் சாப்பிட்டதில்லை. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக காய்க்கணும். இல்லை ஒரு நாவமரம் இருந்தது, அந்த இருக்குது பாருங்கள். வாங்க, இதுவும் இந்த வருஷம் காய்க்கலை. இந்த வருஷம் காய்க்கும்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் காய்க்கலை. ஸோ மரம் நல்லா பெருசாக வளர்ந்துச்சு. பட் ஆனால் ஒரு காய் கூட காய்க்கல இந்த வருஷம். என்னன்னு தெரியல. இது தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பங்கனப்பள்ளி. ஸோ இதுவும் நல்லா காய்க்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சிச்சு. ஒன்று கிடக்கு பாருங்கள். அணில் கடிச்சு, அணில் அந்த இது எல்லாமே சாப்பிட்டு. ஓகேவா, எப்படி இருக்கு பாருங்க. சரியில்லை, ஒன்று இருந்திருக்கு, அது அணில் எடுத்து சாப்பிட்ருக்கு. அணிலுக்கு அதாவது இயற்கைக்கு அடுத்து தானே அது மாதிரி அணில் இதுங்க சாப்பிட்ட பிறகு தான் நமக்கு. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பா விட்டுருவார், எதுவும் கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற மரங்களுடைய லிஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.